நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டோர் பின்பற்ற வேண்டிய வழிமுறை பற்றி மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. ராபிஸ் பாதிப்பு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அது தொடர்பாக என்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், ராபிஸ் அப்படின்றது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறி வருகிறது. சமீபமாக நடக்கக்கூடிய நாய்க்கடி சம்பவங்களை பார்த்து வருகிறோம். மத்திய சுகாதாரத்துறை என்ன அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது இது தொடர்பாக? திலகவதி, நாய்க்கடி பாதிப்பு என்பது இந்தியா முழுவதுமே பெரும் பாதிப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாய்க்கடியால பாதிக்கப்பட்டவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை தற்போது ஒரு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக ராபிஸ் வராமல் இருக்க என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதுல நாய் கடித்த காயத்தை உடனடியாக சோப்பு அல்லது சுத்தமான ஓடும் நீரில் கழுவ வேண்டும். ஆல்கஹால் அல்லது வீட்டு கிருமி நாசினியை பயன்படுத்தி நாய் கடித்த இடத்தை நன்றாக கழுவ வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள், அது நாய், பூனை இல்ல பிற விலங்குகளாக இருந்தாலும் சரியான நேரத்தில் அந்த செல்ல பிராணிகளுக்கு தடுப்பூசி செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவரின் அறிவுரையின்படி ராபிஸ் தடுப்பூசியின் அனைத்து தவணை தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நாய்க்கடியால் மூடக்கு நம்பிக்கையை தவிர்த்து நாய் கடித்த காயத்துல மிளகாயோ கடுகு எண்ணெயோ அல்லது வேறு எந்த பொருட்களையோ யூடியூப், இன்ஸ்டாகிராம் மற்றும் மூட நம்பிக்கையை பார்த்து பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் எனவும், உடனடியாக நாய் கடித்தவுடன் அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரை அணுக வேண்டும் எனவும் அல்லது அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் எனவும் மத்திய சுகாதாரத்துறை தற்போது வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டிலுமே இதுவரை 3,70,000 பேர் இந்த ஆண்டு, 70,000க்கும் மேற்பட்டோர் இந்த ஆண்டு நாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில மத்திய அரசு ராபிஸ் நோய் வராமல் இருக்க பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை தற்போது வெளியிட்டிருக்கிறது.